ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜெரி. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு கமெண்ட் வந்துருந்து, ப்ரோ உங்கள் காருக்கு நீங்கள் என்னென்ன ஆக்சசரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. கைஸ், நம்ம கார் எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தும் 10 டேஸும் கிட்ட தான் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்னு வச்சுக்குவோம். நம்ம ஓட்டினதே ஒரு 10 நாள் ஓட்டியிருப்போம். ஓட்டாமல் வீட்டில் ஒதுங்கி தான் இருக்குது. ஆக்சஸரி நமக்கு தேவை உள்ளது, தேவையில்லாதது நெறைய இருக்கு. ஆனாலும் நெறைய பேர் இப்போ காரோ, பைக்கோ புதுசா எடுத்த உடனே தேவை உள்ள ஆக்சஸரி கொஞ்சம் இருக்கும். தேவையில்லாத ஆக்சஸரி நெறைய வாங்கியிருப்பாங்க. ஏன்னா கூடவே வேலை செய்றவங்களே அப்படிதான். பைக் என் ஃப்ரெண்ட் எடுத்தான். ஆக்சஸரி போட போறேன்னு தேவையில்லாத ஆக்சஸரி நெறைய வாங்கி வச்சு வண்டி லுக்கே கேவலப்படுத்தி வச்சிருக்கான். வண்டிக்கு யூஸ்ஃபுல்லாட்டு ஆக்சஸரி நம்ம கொஞ்சம் தேடி பார்த்து யோசிச்சு தான் வாங்கணும். அப்படி யோசிச்சு வாங்குனதுல 2 ஆக்சஸரி 3 வாங்கியிருக்கேன். 1 வீட்ல இருக்கு. அத நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். இருக்கு. போட்ரானிக் பிராண்டோட கார் இன்ஃப்ளூயேட்டர். இதை நான் இது வரைக்கும் என் காருக்கு நான் யூஸ் பண்ணல. என்னோட பைக்குக்கு யூஸ் பண்ணேன். பைக்கை ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு அதை நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது வண்டி எடுத்து பார்த்தா வண்டியில் காற்று இல்லை. நைட்டு பெட்ரோல் பங்க்லாம் ஏர் ஃபில் பண்ணி தாங்கன்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இது நமக்கு தேவை. நம்மக்கிட்ட ஒரு ஃபசினோ ஸ்கூட்டி இருக்குது, ஒரு FC25 பைக் இருக்குது. அது போக நம்ம இப்போது கார் வாங்கிடுவோம். கார் நம்ம நிறைய நாள் நிறுத்தி தான் விட்டுருப்போம். ஒரு வீக்லி ஒன்ஸ் எடுப்போம். அப்போ நிறுத்தி விட்ருக்க டைமில் காற்று கொஞ்சம் போயிருமே, அதை பெட்ரோல் பங்க் வரைக்குமோ இல்லை ஏர் ஃபில் பண்ணுறதுக்கோ இப்படி ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓட்டணும். அதுக்கு பதிலாக அங்கேயும் போய் கொஞ்சம் நேரம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளே ஒன்று வாங்கி வச்சு வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் அடைச்சி விட்டா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது ஒன்று வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஒரு பைக்கு என்னோடய FC25க்கு ஃபுல்லாக ஏர் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு PSI கூட பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் இல்லைன்னா கூட இது அந்த 2 வீலையும் ஃபுல் பண்ணிவிட்டு இன்னொரு 0.5% பேட்டரி இருக்குது. இப்போ நம்ம காருக்கு செக் பண்ண போகிறோம். காரில் எவ்வளோ PSI காத்திருக்கு, இனி இதை வச்சு எவ்வளோ PSI நம்ம ஃபில் பண்ண முடியுதுன்னு வரைக்கும் பார்ப்போம். இது 150 PSI வரைக்கும் ஃபில் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு காருக்கு 4 டயருக்குமே 32 PSI வச்சா கூட எவ்வளோ PSI இருக்குன்னு ஆல்ரெடி தெரியாது. செக் பண்ணி பார்ப்போம், வாங்க போவோம். ஃபஸ்ட் இதில் உள்ள இந்த இதை எடுத்துடணும். இந்த கேப்பை எடுத்து இப்படி போட்டுட்டு இதை நம்ம ஆன் பண்ணணும். டிஸ்பிளேயும் பிரைட்டாக தான் இருக்குது ஓரளவு. இப்போ நம்ம காருக்கு செட் பண்ணியிருக்கோம். 36 PSI காமிக்குது. நம்ம கம்மி பண்ணுவோம், 34 வைப்போம். பரவாயில்ல, 2 PSI எக்ஸ்ட்ரா தான். இது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது, அதனால் 2 PSI எக்ஸ்ட்ராவே வச்சுட்டேன். இனி இதை டைட் பண்ணி விடணும். நல்லா டைட் பண்ண அப்புறம் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போமா. 30 PSI இருக்குது. இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹே கைஸ், பார்த்துருப்பீங்க, நம்ம 4 டயருக்குமே ஃபில் பண்ணோம். கிட்டத்தட்ட 2 × 2000 அப்படின்னு போட்டிருக்கா. 2000 mAh பேட்டரியில் 2 எண்ணம் உள்ளே இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 டயருக்குமே நம்ம ரீஃபில் பண்ணியும் எவ்வளோ ஆஃப் ஆயிடுச்சு. 4 டயருக்குமே நம்ம ரீஃபில் பண்ணியும் கிட்டத்தட்ட சார்ஜ் இன்னமும் ஃபுல்லாக இருக்குது. நம்ம பைக்லேயோ கார்லேயோ எங்கேயாவது லாங்காக போகிறோன்னா, இது காரில் லாங்காக போகணுன்னா மட்டும் இல்லை, எப்போவுமே கார்லேயே போட்டுடலாம். இன்னொன்று இதில் இன்னொரு அடாப்டர் கொடுப்பாங்க. நம்ம காரோட 12 வாட்ஸ் அந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி இங்கே சார்ஜ் போடலாம். இதில் கனெக்ட் பண்ணி கூட நம்ம ஏரும் ஃபில் பண்ணலாம். ஃபுல்லாக கம்மியாகிடுச்சுன்னா கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஹீட் ஆகுது, அதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு 4-5 டைம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் இன்னும் சொல்கிறேன். ஆனால் பரவாயில்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எனக்கு காலையில் இப்போ ஒர்க்கு போகணும். ஒர்க்கு போகிற இடத்துல போகிற வழியில் இன்னும் காருக்கு ஏர் ஃபில் பண்ணணுன்னா இன்னும் டைம் ஆகும். அதுக்கு பதிலாக நான் வீட்டில் இருந்தே ஃபில் பண்ணிவிட்டு வண்டியை கொண்டு போய் அங்கே பார்க்கிங்கில் விட்ருவேன். இதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆனால் கார் பைக் 1-2 வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். இல்லைனா ரொம்ப லாங்காக போகிறவங்களுக்கும் இது ரொம்ப தேவைப்படும். இனி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் கீஸ். ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஏதாவது ஒரு கேட்ஜெட்,
ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கிடச்சுன்னா வீடியோ போடுறேன். இனி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெரி. பை கைஸ்.